மாணிக்கமா இருந்த ஐயா ஓபிஎஸ் இப்போ பாஷாவா மாறி இருக்கிறது அவரோட தொண்டர்கள் மீதியில் மிகப்பெரிய உற்சாகத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. அவரா இவரு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மத்திய அரசுக்கு எதிராக ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ். பிரதமர் மோடி தமிழகம் வந்தபோது அவரை சந்திக்கணும் அப்படின்னு அனுமதி கேட்டு பொது வெளியில ஒரு கடிதம் எழுதியிருந்தார் ஐயா ஓபிஎஸ். அந்த அனுமதிக்கு மறுக்கப்பட்டிருந்த நிலையில மத்திய அரசுக்கு எதிராக இப்போ ஒரு காட்டமான ஒரு எதிர்மறையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இவர் கொடுத்த இந்த அறிக்கை பாஜக தரப்புக்கு மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். இந்த எதிர்ப்பு நிலைப்பாடு தற்சமய நிலைப்பாடா இல்ல இது தொடருமா, தொண்டர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா, அப்படி எண்ணற்ற கேள்விகள் தொடர்ச்சியா முன்வைக்கப்படுகிறது. ஐயா ஓபிஎஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். விஸ்வாசி அப்படின்னா அவர் ஒருத்தர் தான். இந்த அரசியல் வரலாற்றிலேயே துரோகம் பண்ணாமல் ஒரு நல்ல அரசியல் பண்ணியிருக்காரு, ஒரு சாதுவா ஒரு பவ்யமான ஒரு அரசியல் பண்ணியிருக்காருன்னா அது முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அம்மையார் ஜெயலலிதா எப்போதெல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கோ அப்போதெல்லாம் ஐயா ஓபிஎஸ் இடத்துல தான் அதிகாரத்தை ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவங்க மறைவுக்கு பிறகும் அம்மையார் சசிகலாவின் சாய்ஸா யாரா இருந்தாருன்னா ஐயா ஓபிஎஸ் தான். அதுக்கப்புறம் எதற்காக அவர் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்யப்பட்டார், என்ன நிர்பந்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நாட்டு மக்கள் எல்லாருமே அறிஞ்சதுதான். ஆனால் அவரோட வீழ்ச்சி, அவரோட அரசியலில் ஒரு சறுக்கல் ஏற்பட்டது எங்கே அப்படின்னா அவர் எப்போ பாஜகவோட கை கோர்க்க ஆரம்பிச்சாரோ அதற்கு பிறகுதான் அவருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சாரு. போக போக பொதுவெளியில் சொல்ல ஆரம்பிச்சாரு, பிரதமர் மோடி சொல்லி தான் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்தேன், நான் சேருவதற்கு விருப்பமே தெரிவிக்கல அப்படின்னு அவர் சொன்னார். இவர் எந்த இடத்துலலாம் சின்ன சின்ன தவறுகள் பண்ணார்னா கட்சி எனக்கு ஆட்சி அவருக்கு அப்படின்னு பேசப்பட்டது அப்படின்னு சொன்னார். அப்போ ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பதவியை இவர் பெற்ற பொழுதே இவர் வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படியெல்லாம் பதவி வேண்டாம், நான் பொதுச் செயலாளராக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் பின்னாடி என்ன சொன்னார்னா, நான் அப்படிதான் சொன்னேன், ஆனால் அம்மா வச்சிருந்த பதவி அம்மாவே இருக்கட்டும், தலைவர் பதவி எப்படி எம்ஜிஆர் இருக்கோ அதே போல பொதுச் செயலாளர் பதவி அம்மையார் ஜெயலலிதாக்கு மட்டும்தான் அப்படின்னு பேசி ஒரு சுமூகமான முடிவெடுத்து தான் நான் ஒருங்கிணைப்பாளர் அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு பழனிசாமி வந்து எப்படி டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ்க்குலாம் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஓபிஎஸ் பாஜக கூட எதற்காக இவ்வளவு நெருக்கம் காமிச்சாரு? ஏன்னா நாளடைவில் எல்லாருக்குமே தெரியும், குருமூர்த்தி சொல்லி தான் நான் சமாதியில போய் உட்கார்ந்தேன், அதன் பிறகுதான் வந்து நான் கட்சியில இருந்து வெளியில வந்தேன் அப்படின்ற தகவல் இன்னைக்கு அதிமுகவே வெளியில சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரை வந்து முழுக்க முழுக்க கைட் பண்ணது வந்து பிஜேபி தான். ஆனா ஏன் அவர் பிஜேபி முழுசா நம்பினார்னா, எந்த காலத்திலையும் மோடியும் அமித்ஷாவும் நம்மளை கைவிட்டுற மாட்டாங்க அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனால் பாஜகவுக்கு எப்பயுமே அவங்களுடைய கட்சியை வளர்க்கணும், அவங்களுடைய தத்துவத்தை கொண்டு போகணுன்றதுல ரொம்ப குறியா இருப்பாங்க. அவங்க பார்த்தாங்க ஓபிஎஸ் பயன்படுவார மாட்டான்னு. அவரோட பார்வைக்கு பழனிசாமி கட்சியை கையில் எடுத்துட்டாரு, பவர் அவர்கிட்ட தான் இருக்கு, நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே அவர் பின்னாடி இருக்கிறாங்கன்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு. தொண்டர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவர் உறுதியான முறையில் 2021 ஆட்சி அமைச்சிருக்கணும். ஆனால் தொண்டர்கள் அவர் பின்னாடி இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே அவர் கூட வச்சிருக்கிறதுனால பாஜக என்ன நினைச்சிருச்சுன்னா, பழனிசாமி கிட்ட நம்ம போயிடலாம், அவருக்கு ஃபேவரா போயிடலாம் அப்படின்னு. இப்போ பழனிசாமி தொடர்ச்சி என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்தாலும் நம்மளுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும், நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, இவங்களுக்கு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க, நாம தான் இப்போ தலைவராக இருக்கணும் அப்படின்ற சுயநல காரணத்துக்காக இவங்க 3 பேரையும் அதிமுக சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருந்தாரு. ஐயா ஓபிஎஸ் என்ன நினைச்சிருந்தாருன்னா, பாஜக வந்து நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கைவிடாம ஒரு படி மேலே கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துரும் அப்படின்னு நம்பிட்டே இருந்தாரு. கிட்டத்தட்ட கட்சியை விட்டு அவர் வெளியேற்றப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனால் இன்று வரை அவரால் பெரிய அளவில் எதையுமே சாதிக்க முடியல. கட்சியிலிருந்து நிர்வாகிகள் யாருமே அவரை மதிக்கிறது இல்லை. பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு. அப்ப அந்த வழக்குகள் எல்லாமே இவர் வேற ஒரு புது கட்சியோ இல்ல புது அமைப்போ தொடங்கிட்டார்னா இவர் அதிமுகக்கு நான் தான் ஃபேக்ட் அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. அந்த காரணத்துக்காக இப்ப புது கட்சியும் தொடங்க முடியாம பாஜகவோட கை கோர்க்கணும் அப்படின்றதுல உறுதியா இருந்தாரு. என்டிஏ கூட்டணியில இவர் இருக்காருன்னு பாஜக சொல்றதுக்கு முன்னாடியே தானே முன்னாடி போய் சொன்னாரு. இதை விட கொடுமை என்னன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட அவங்க சொல்லி தான் வந்து நாங்கள் வந்து வேட்பாளர் போடாமல் விட்டோம், அவங்க சொல்லி தான் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தோம், ரெட்டலை விட்டு கொடுத்தோம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்படி விட்டு கொடுத்து தியாகம் பண்ணணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் இவரோட வீழ்ச்சியே காரணம் என்னன்னா, பாஜகவோட கை கோர்த்து பாஜகவை நம்பியே பாஜக நமக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்னு நினைச்சதுக்கு உங்க தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நல்ல விதமான அரசியல் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க இன்னைக்கு உங்க பின்னாடி அனுபவித்திருப்பாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி எதை காமிச்சு எதை ஆசை காமிச்செல்லாம் அவர் கூட நிர்வாகிகளை வச்சிருக்காரோ அது போல நீங்க இல்லாம நேர்மையான முறையில் தொண்டனுக்கு ஒன்றுனா குரல் கொடுப்பேன் அப்படின்ற தலைவராக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே ஒரு ஷேடோக்கு பின்னாடியே போய் இருந்துட்டீங்க. அம்மையார் சசிகலா பின்னாடி போயிருந்தீங்க, டிடிவி தினகரன் பின்னாடி போயிருந்தீங்க, அதுக்கப்புறம் பாஜக பின்னாடி போயிருந்தீங்க. இதுதான் நீங்கள் பண்ண தவறு. இப்படியெல்லாம் ஓபிஎஸ் வந்து பாஜகவை நம்பி ஏமாந்துட்டாரே அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் கடைசியாக ஒரு கடிதம் எழுதுறாரு.
அந்த கடிதத்தை ஒரு பர்சனலாக எழுதியிருக்கலாம். ஐயா மோடி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எழுதி இந்த மாதிரி நான் உங்களை சந்திக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை பொது வெளியில் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நாலேஜ் இல்லாமல் அது வெளியில் வந்திருக்காது, எல்லா மீடியாலையும் கவர் ஆகுது. அப்போ என்னன்னா இவருக்கு தெரியும் அங்கே அனுமதி மறுக்கப்படும் அப்படின்னு. அப்போ பொது வெளியில் அனுமதி மறுக்கப்பட்டு நாளைக்கு இவர் வேறு எதுவும் அரசியல் முடிவு எடுக்கிறாருன்னா, நான் தான் உங்களை தேடி தேடி வந்தேனே, எவ்வளவோ நாள் நான் உங்களை நம்பி இருந்தேனே, நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்கல்ல அப்படின்ற முடிவுக்கு பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜை கொடுக்கணும் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளவு சாமர்த்தியம் நம்ம கேம் ஆடுறாரு. பன்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு, நான் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு அட்வைசர் தான், மற்றபடி நான் அந்த பார்ட்டிலலாம் இல்லை, அவருக்கு நான் ஒரு அட்வைசர். நான் சொல்லிட்டேன் பாஜக வந்து ஒரு ஆபத்தான கூட்டணி, அந்த கூட்டணி விட்டு நீங்கள் வெளியில் வந்துருங்க, நான் பலமுறை சொல்லிட்டேன். அவர் வரமாட்டேங்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக விட்டு வெளியில் வந்தால் நல்லது தான் அப்படின்னு ஒரு அடி அடிக்கிறாரு. இது ஓபிஎஸோட நாலேஜ் இல்லாமல் அவர் பேசியிருப்பாரு. உறுதியான முறையில் இது ஓபிஎஸ் அண்ட் பன்ருட்டி ராமச்சந்திரன் பேசி வச்சு பேசக்கூடிய ஒரு டிபேட் தான் இது, அவங்க நடத்தக்கூடிய ஒரு கேம் தான். இப்போ ஐயா ஓபிஎஸ் என்ன ஐடியாவில் இருக்காருன்னா, உறுதியான முறையில் கட்சி ஆரம்பிப்பதை தவிர வேற வழியே கிடையாது, இல்லை வேற எதுவும் அமைப்பு தொடங்கணும், இல்லை வேற கட்சியில் போய் அவர் சேரணும். இதுக்கப்புறமா ஒரு அதிமுகவை கிளைம் பண்ணி அவருக்கு எதுவும் நடக்க போறதில்லை. ஏன்னா பிஜேபி ஏதாவது ஹெல்ப் பண்ணும், அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு அவர் வெயிட் பண்ணாரு. இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ அவர் என்ன முடிவில் இருக்காருன்னா, அவருக்கு தேவை தான் வெல்லணும் அப்படின்றது கிடையாது, ஆனால் பழனிசாமியை வந்து வெல்ல விடாமல் பண்ணணும், பழனிசாமிக்கு நம்மளோட வேல்யூ என்னன்னு காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் டிவி டிபேட்டில் ஓப்பனாக பேசுகிறாங்க. இவங்களோட ஐடியா இப்போ என்னவா இருக்குன்னா, நீங்கள் பிஜேபி கூட இருக்கிறதுனால தான் விஜய் வந்து உங்க கூட வரமாட்டேங்கிறாரு பழனிசாமி அவர்களே, நான் வந்து தனியாக ஒரு அமைப்போ இல்லை கட்சியோ தொடங்கி நான் விஜய் கூட போய் சேர போகிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை இரிட்டேட் பண்ணணும் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவரோட ஆதரவாளர்கள் கூட்டத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய அறிவிக்க போறாரு அப்படின்னு ஊடகங்கள் வழியாக செய்திகள் வந்துட்டே இருக்கு. அதன் பின்பு பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இவர் தனியாக ஒரு அமைப்பு தொடங்கி விஜய் கூட போய் ஜாயின் பண்ணார்னா, அட்லீஸ்ட் இப்போ ஒரு மரியாதை குறைவாக அவர் நடத்தப்படுகிறார் இல்லையா, அது மாதிரி இல்லாம ஒரு நல்ல மதிப்போட நல்ல மரியாதையோட அவர் நடத்தப்படுவார். உங்களை அந்த கட்சியில வேணான்ட்டாங்க, அப்ப நீங்க நேரா எங்க போகணும், மக்கள் மன்றத்துக்கு போகணுங்க ஐயா. நீங்க தொடர்ச்சியா என்ன பண்றீங்க, பிஜேபி உதவி பண்ணும் பிஜேபி உதவி பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி நினைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் தொண்டர்கள் மத்தியிலேயே உங்க மேல ஒரு மரியாதை இல்லாம போயிடும். காரணம் என்ன, அம்மையார் ஜெயலலிதா கட்டி காத்த ஒரு இயக்கம். அவங்க சொல்லியிருக்காங்க, நான் சாகும் வரை இந்த பாஜகவோடு கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறதுக்காக இப்படி அவங்க கொள்கையெல்லாம் சமரசம் செஞ்சுக்கிறது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நீங்க பவ்யமானவர், சாதுவானவர், விசுவாசமானவர். ஆனா அதுக்காக அரசியலில் பேசணும்ல, 4 வார்த்தை பேசினாதானே உங்களை மதிப்பாங்க. நான் பேசவே மாட்டேன், பத்திரிகையாளர்கள் பார்த்தாலே தெரிச்சு விடுறீங்க. பத்திரிகையாளர்கள்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்முங்க, ப்ரெஸ்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் பேசி உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு, நான் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்துக்கு போவேன், மக்களை சந்திப்பேன், எனக்கு நீங்கள் வந்து கட்சியே கொடுக்கலான்னு பரவாயில்ல, சிம்பிள் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் தனியாக போய் நிற்பேன் அப்படி நீங்கள் போராட்டம் நடத்தணும். அதை விட்டுட்டு ஒரு கட்சிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த கட்சி எனக்கு உதவி பண்ணும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இறுதி வரை நீங்கள் தோற்ற அரசியல்வாதியாக தான் இருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் தனி அமைப்பு தொடங்கி விஜயோடு கைகோர்த்து நான் ஒரு மாபெரும் புரட்சியை ஒரு இயக்கத்தை தொடங்க உள்ளேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து அந்த வேலையை பண்ணுங்க. இதுக்கப்புறமும் நீங்க பாஜக கூட போய் நின்னீங்கன்னா நீங்க வழக்கம் போல இப்பயும் நடுத்தருவில் தான் நிற்கிறீங்க, அதே போல தொடர்ச்சியாக நீங்க நடுத்தருவில் நிற்கிற நிலைமை தான் நேரிடும். அதனால தயவு செய்து உங்க தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அவங்களுக்காவது நீங்க உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அடுத்த கட்ட நகர்வை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் முடிவு நீங்க எடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஆதரவாளர்களின் எதிர்பார்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்கணுமா இல்லை இதே போல பாஜக பின்னாடி ஷேடோ பண்ணி நின்னுக்கணுமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்க கீழே பதிவு பண்ணுங்க.